மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் அன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகம் என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, இன்றிடம் வாஞ்சித்தே விண்ணவர் பாதம் சேர்வே, நின்றிடும் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 to 6 வரை உள்ள ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம் என்று ஆலோசித்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 காரியங்களை இந்த மலைப்பிரசங்கத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது அதை நீங்கள் அந்தரங்கமாக நீர் செய்ய வேண்டும். யாரும் பார்க்கும்படியாகவோ, மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளும்படியாகவோ, அல்லது மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காகவோ செய்யாமல், அந்தரங்கத்திலே பார்க்கிற நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நம் மத்தியிலே வாழ்கின்ற ஏழைகள், திருச்சபையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே உபயம் என்று நாம் கொடுக்கின்ற பொருளை எழுதுவதோ அல்லது பல சுவரொட்டிகளிலே தான தர்மம் என்று எழுதுவதோ அல்லாமல், இறைவன் விரும்புகின்ற பிரகாரமாக அந்த தான தர்மம் இருக்க வேண்டும் என்றால் அது அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அது ஆண்டவருக்கும் நமக்கும் மட்டும்தான் தெரிய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று இந்த இடத்திலே ஆண்டவர் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். 2வது பிரகாரமாக பார்த்தோம் என்றால் 6வது அதிகாரம் 5-6 வசனங்களை பார்த்தா நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்திலும் ஆண்டவர் அந்தரங்கம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீ ஜெபிக்கின்ற பொழுது மற்றவர்கள் காணும்படியாக நீ ஜெபிக்கக்கூடாது. அதிகமான வசனங்களை சொல்லி நீ ஜெபிப்பதனாலோ அது பிரயோஜனமற்ற ஜெபமாக மாறிவிடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்தரங்கமாக ஆண்டவர் பார்க்கும்படி நீ அறை வீட்டுக்குள்ளாக போய் நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் என அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அநேக குடும்பங்களிலே ஜெபங்கள் குறைவாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கின்ற காரியங்கள் குறைந்து கொண்டே போகிறது. அதற்கு நேரமில்லாத ஒரு சூழ்நிலையை போல நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் கூறுகிறார், நீ அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா காணும்படியாக நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பரிசுத்த பவுலடிகளார் எழுதும் பொழுது பிலிப்பியர் 4:6-7 பார்த்தோம் என்று சொன்னால், அவர் அழகாக சொல்லுவார், நீங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஜெபிப்பது மட்டும் பிரயோஜனம் அல்ல, நாம் அதிகமாக ஆண்டவரிடத்திலே ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எடுத்தவுடன் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்பது மட்டுமல்ல ஜெபம். முதலாவது இறைவனுக்கு நன்றி படைத்துவிட்டு அநேக நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்ததை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்தி அதற்கு பின்பதாக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அது மட்டுமல்ல, அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதுவும் அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். மற்றவர்கள் பார்க்கும்படியாகவோ அல்லது மற்றவர்கள் விரும்புகிறபடியாக அந்த ஜெபம் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆண்டவர் விரும்புகிறபடியாக அது இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அதிக நேரம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை மென்மேலும் வலுப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கும் என்று பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார். நீங்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே உங்கள் ஜெபங்களை ஏறெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார், பவுலடிகளார் சொல்கிறார். அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால், அதை தொடர்ந்து 3வது காரியத்தையும் இந்த இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க, உபவாசம். நீ உபவாசம் இருக்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? உன் முகத்தை நன்றாக கழுவி, உன் தலைக்கு எண்ணெய் பூசி, உலக பிரகாரமான இருக்கிற மக்கள் நீ உபவாசம் இருப்பதை கண்டுகொள்ளாத தெரியாதபடி நீ இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைய உபவாசம் எப்படி இருக்கிறது? நாம் உபவாசம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்துவிடும், நம்முடைய நண்பர்களுக்கு தெரிந்துவிடும், நாம் பணி செய்கின்ற இடத்திலே தெரிந்துவிடும், அல்லது நம்முடைய ஆலயத்திலே தெரிந்துவிடும். ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, முதலாவது தான தர்மம், 2வது ஜெபம், 3வது உபவாசம். இந்த 3மே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த உபவாசமானது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தால், அதிலும் ஆண்டவர் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். உலகம் காண்கிறபடி, உலக மக்கள் காண்கிறபடியான ஒன்று உபவாசம் அல்ல. இறைவன் அந்தரங்கத்திலே பார்க்கிற இறைவன் காணும்படியாக உன் உபவாசம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கிறது? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு மட்டும் தெரிகின்ற உபவாசமாக இருக்கிறதா, அல்லது உலக மக்கள் அனைவரும் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய உபவாசம் இருக்கிறதா? சற்று சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியுமாக தெசலோனியருக்கு எழுதின நிருபத்திலே 1 தெசலோனிக்கர் 5 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று தெசலோனிக்க திருச்சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபத்திலே இடைவெளி கிடையாது, எப்பொழுதும் இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்களுக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே அநேகர் தோய்ந்து போய் விடுகிறோம். ஒரு சில நாட்கள் தொடர்ந்து ஜெபிப்போம், அதற்கு பின்பதாக ஜெபிக்க மாட்டோம், அதற்கு பின்பதாக ஜெபம் மறந்துவிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த செலுத்துகின்ற அந்த 3 காரியங்கள், மிக முக்கியமான 3 காரியங்கள், தர்மம், தான தர்மம், ஜெபம், அடுத்ததாக 3வது உபவாசம். இதை 3ஐயும் தொடர்ந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். அதை மறந்து போய் நாம் இருக்கக்கூடாது. இந்த 3 காரியங்களை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கள் என அன்பானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை நான் சந்தித்த பொழுது, அவளோடு பார்க்கின்ற பொழுது, அவள் ஒவ்வொரு வருடமும் அந்த நாட்களில், அந்த பண்டிகை காலங்களில் தன்னிடத்தில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது, நகை எவ்வளவு இருக்கிறது என்று எடை போட்டு பார்த்து அதில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் நம்மால் இயன்ற தான தர்மங்களை நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். அதோடு கூட அதிகமாய் நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். நம்முடைய குடும்பமாய் நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒன்றிணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். தெசலோனியருக்கு எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அடுத்ததாக உபவாச காரியத்திலும் கூட நாம் தரித்திருந்தோம் என்று சொன்னால் நிறைவான ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அதிக நாட்கள் அவர் உபவாசத்திலே 40 நாட்கள் உபவாசம் இருந்து அதற்கு பின்பதாக தன்னுடைய திருப்பணியை தொடங்கினார் என்று பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் மலையின் மேல் உயர்ந்த இடங்களிலே வனாந்தரத்திலே போய் ஜெபித்து இறங்கி வருகின்ற பொழுது நிறைய அற்புதங்களை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தனித்து ஜெபிக்கின்ற பொழுது அவர் பிதாவினிடத்திலிருந்து அநேக வல்லமைகளை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஜெபத்தின் மூலமாக அநேக வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தனித்து ஜெபம் செய்வோம், குடும்பமாக ஜெபம் செய்வோம், கூடி விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபம் செய்வோம். அது மட்டுமல்ல, அதோடு கூட உபவாசத்திலும் நாம் தரித்திருந்து நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் ஆண்டவரே, இந்த 3 காரியங்களை, தான தர்மம், ஜெபம், உபவாசத்தை நாங்கள் கடைபிடித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஜெபத்திலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கலாம், உபவாசத்திலே குறைவுகள் இருக்கலாம் ஆண்டவரே, தான தர்மத்திலே குறைவுகள் இருக்கலாம் ஆண்டவரே. அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் நிறைவாக்க வேண்டுமாயும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியம் இன்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருந்து காப்பதாக, ஆமீன்.